ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ். என் கூட இருக்கிறது பிஜி வெங்கட். அர்ஷத் ப்ரோ இன்னைக்கு மிஸ் ஆகுறாரு. ஊருக்கு போயிருக்காரு இந்தியாவுக்கு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? Yeah, bro, செமிஃபைனல்ஸ் I'm fine. பார்த்தீங்களா? ஆமா, செம்ம ஆக்ஷன் பேக் செமிஃபைனல்ஸ் ரெண்டுமே. யா செம்ம என்டர்டெய்னிங் கேம்ஸ் ஆடுச்சு. யா ரெவ்யூக்குள்ளே போயிடலாம். பட் மக்களே, அதுக்கு முன்னாடி உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுங்க. அது மட்டும்தான் மோட்டிவேட் பண்ணோம். நாங்கள் ஆரம்பித்தது சின்ன சேனலாக ஆரம்பித்தோம். ஒரு 7-8 மந்த்ஸ் ஆகிருக்கும். 8 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன். 8 மந்த்ஸ் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து இட் ஹஸ் இம்ப்ரூவ்டு டு 300-400 வியூஸ் வருது. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ப்ரோ, செமிஃபைனல்ஸு 4 ஹெவி வெயிட்ஸு. ஆனால் நினச்ச மாதிரி போகலை. அதாவது இதுக்குள்ளே இந்த ஹெவி வெயிட்ஸ்குள்ளே அண்டர் டாக்ஸ் அது அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா ப்ரோ, லைக் பாத்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின். ம் எல்லாரும் பிரான்ஸோட ஃபயர் பவர் பார்த்துட்டு தே ஆர் கோயிங் டு ப்ரீஸ் பாஸ் ஸ்பெயின் சொன்னாங்க. பட் வந்து ஸ்பெயின் ஹேட் அதர் ஐடியாஸ். யா லைக் அந்த மிட்ஃபீல்ட்ல அந்த டாமினேஷன் பண்ணி ம் லைக் அவங்க டிஃபென்ஸ் டு அட்டாக் கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி பிரான்ஸ் வந்து தேவர் லைக் எதுவும் பண்ண முடியல அவங்களால யா பிரான்ஸ்னால. அந்த மிட்ஃபீல்ட்ல தே குடன்ட் ஹேவ் தட் கண்ட்ரோல். யா ஸோ ரொம்ப ஸோ ஸ்பெயின் வந்து ஒரு சரியான மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லணும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது ப்ரோ. அதாவது இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக வந்து ஒரே டிசர்வ்டு டீம் தான் அது, ஃப்ரான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபுல்லாக அட்டாக்கிங் ம், மோடில் போயிட்டு அந்த பராகுவே மேட்சுக்கோட மட்டும்தான் வந்து 1-0ன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாம் ம். போட அந்த அந்த ஃப்ரண்ட் த்ரீ வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அந்த அதர் ஹேண்ட் ஸ்பெயின் வந்து இட் டசன்ட் லுக் லைக் அந்த அந்த பொட்டன்ட் ஃப்ரண்ட் த்ரீ இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மிட்ஃபீல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மிட்ஃபீல்டு மேஸ்ட்ரோவாக இருந்தாங்க ஃபுல்லாக. ம். எனக்கு என்ன இதாக இருந்துச்சுன்னா, பெட்ரியை தூக்கிட்டு கடைசி 2 மேட்சும் வந்து ஃபேபியன் ரூயிஸ் ஆடிட்டு இருந்தான். ஆமா. யா ஃபேபியன் ரூயிஸ் வந்து ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 49 கேம்ஸ் ஆடிருக்கான் ஸ்பெயினுக்கு. தே ஹேவன்ட் லாஸ்ட் அ ம் சிங்கிள் கேம். ஸோ அதனால ம் போட்டானா இல்லை டாக்டிக்கலா போட்டானான்னு தெரியல. பட் இட் ஒர்க் இன் த எண்ட். அண்ட் பார்ட்னர் வித் ராட்ரி. லைக் வாட் அ பிளேயர் ப்ரோ. ஹீ இஸ் எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் ஹீட் மேப் உங்களுக்கு அமிச்சேன் பார்த்தீங்களா? ம். பிச்சில் எல்லா வா. இடத்துலையும் இருக்கான். யா ம். அண்ட் என்ன யா பிளேயர், டெம்போ டிக்டேட் பண்றது எல்லாமே, லைக் பிரேக்கிங் த லைன்ஸ், ம் ஸ்டாப்பிங் த கவுண்டர், எல்லாமே ஆல் ரவுண்டர் ப்ரோ. லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் தான் சொல்லணும். யா யா ஃப்ரம் த மொமெண்ட் ப்ரோ, மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே உங்கள்கிட்ட பால் கொடுத்தா தானடா நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுவீங்க, நான் உங்கள்கிட்ட பாலே தரமாட்டேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாலை லூஸ் பண்ணிட்டா டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பால் எடுத்துடுறானுங்க ஸ்பெயின். யா. யா அண்ட் ஸ்டார்டிங்ல யா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சலீபா ஆல்சோ காட் இன்ஜர்ட். ஸோ ம் அவங்களால இட் வாஸ் ஆஃப்டர் 1-0 கோயிங் டவுன் தான். பட் அதுக்கப்புறம் லைக் அவங்களால ப்ளே ஃப்ரம் த பேக் பண்ண முடியல. லைக் சலீபா இருக்கும்போது யா நல்லா டிஃபென்ஸ் டு மிட்ஃபீல்ட் டு அட்டாக் வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ நோட்டீஸ் தட். அண்ட் சலீபா வந்து ம் ஆல்ரெடி பேக் ப்ராப்ளம்ஸோட தான் ஆடிட்டு இருந்தான் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஸோ இட் வாஸ் ம் அன்ஃபார்ச்சுனேட் டு see him go out, but fans dearly missed him in defense தான் சொல்லுவேன். இந்த சலிபா போனதுக்கப்புறம் லாக்ராய்ஸ் வந்தான், கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ம், வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அந்த பேக் ஃபோர் தான் ஆடி இருக்கானுங்க. டீனே, சலீபா, ம். அப்புறம் வந்து உப்புமேக்கனோ, அந்த இது இவன் போனோடனே லாக்ராய்ஸ் வந்தான். அந்த ஸ்ட்ரகிள் கிளியராகவே தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு 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 என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னா, நம்ம போன வீடியோலேயே நம்ம பேசணும், கோன் பற்றி பேசணும். அவன் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி நல்லா விளாடுறான் அப்படின்ட்டு. என்னத்துக்கு பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சௌமேனியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா ப்ரோ, லைக் எனக்கும் புரியல. ஷுவமேனி வந்து ஆஹ் உங்க- he was சொல்லுங்க ப்ரோ. வாய்ஸ் ஷுவமேனி வந்து லைக் லாஸ்ட் இப்பதான் கேக்குது கேக்குது. 2-3 இயர்ஸ் முன்னாடி இருக்க பிளேயரே இல்ல. லைக் he has lost something about him. ம் லைக் 2-3 இயர்ஸ் முன்னாடி மேட்ரிட் யா ஜாயின் பண்ணப்போ he was one of the best talents in world football. பட் இப்போ அந்த அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஐ திங்க் தே ஷுட் ஹவ் கான் வித் மானு கோனே. அதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ம்
பிளஸ் அகெயின் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, கூண்டேயும் திக்னியா வந்து லைக் ரொம்ப அட்டாக்கிங்கா ஆடல ஃபுல் பேக்ஸ். யா. அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் ஆடுனாங்க. அது ஏன்னு தெரியல. ம். ஸோ ரொம்ப ஹையா புஷ் எல்லாம் பண்ணல கூண்டே. ஸோ யா. அதுவும் ஒரு நோட்டிசபிளா இருந்துச்சு அந்த ஒரு. ஈவன் ஈவன் அவங்க ஃப்ரண்ட் த்ரீயுமே அட்டாக் பண்ண விடல ப்ரோ ஸ்பெயின். பால்கிட்ட போனாலே வந்து கடைசி ம். ஒரு 20 மினிட்ஸ் அட்டாக் பண்ணாங்க ஸ்பெயின். பட் இட் வாஸ் டூ லேட். பாப்பே ஆகட்டும் இல்லை டெம்பலே ஆகட்டும், டெம்பலே எல்லாம் பாக்கெட் பண்ணிட்டான். குக்கரெல்லா ஹேட் அ ஒண்டர்ஃபுல் கேம். ஆமா ப்ரோ. லைக் பேக் டு பீயிங் இஸ் பெஸ்ட் குக்கரெல்லா. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பை ஹிம். யா. அண்ட் ஒலிசியா வந்து டோட்டலா நல்லிஃபை பண்ணிட்டாங்க. எதுவுமே ம். பண்ண முடியல அவனால. லைக் ஏதோ ட்ரை பண்றான் பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அந்த யா. சம்டைம்ஸ் யூ நீட் த ஸ்மால் லக். அந்த லக் அது வந்து ஃபேவர் ஆகல பிரான்ஸுக்கு இந்த கேம்ல. ம். யா. சொன்ன மாதிரி குபார்சி தான் பாக்கெட் பண்ணிட்டான் ஒலிசேவை. ஆம், திடீர்னு பார்த்தா அந்த பேக் லைன் ஃபோரே வந்து சரியான இப்போ இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம பேசின மாதிரி ஃப்ரான்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்லேருந்தே அட்டாக்கிங் இன்டென்ட்டை காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஆனால் ஸ்பெயின் வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் அந்த அந்த என்னதான் பெரிய நேம்ஸ் இல்லைனாலுமே சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தானுங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு கேம் இந்த கெபோ வேடேயோட மட்டும்தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிற டீம் இது ஒன்று தான், ஸ்பெயின் தான். யா. ஆமா. லைக் ஆனா என்ன ப்ரோ அந்த அகேன்ஸ்ட் அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் ஆட்ஸ் லைக் எல்லாரும் ஈஸியா பிரான்ஸ் தான் வின் பண்ணாங்க ஈஸியா சொல்லியிருப்பாங்க. பட் வந்து ஸ்பெயின் வந்து யா. தே ஹேட் அதர் ஐடியாஸ். அண்ட் வி ப்ரெடிக்டட் ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா, கரெக்டாக அதே மாதிரியே வந்திருக்கு. ம். ஆஹ், அந்த கோல் என்ன ப்ரோ, அந்த 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 பெனால்ட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பெனால்ட்டி கிடையாது. மக்களை யாரும் பார்த்துட்டு இருக்கிறவங்க தப்பாக நினைக்க வேண்டாம், என்னடா இவன் வந்து பெனால்ட்டி எல்லாம் நாட் அ பெனால்ட்டின்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து டீனே வந்து அந்த கிளியர் பொசிஷனில் நிற்பான் அந்த பாலை கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் பின்னாடி யமால் வர்றது அவனுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. ஹீஸ் இன் அ பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் இருந்துக்கான். அண்ட் யமால் வந்து மோதுறத பார்த்தா வந்து ஹி நோஸ் தட் ஹீ கேன் கெட் த பெனால்ட்டி. அந்த மாதிரி தான் வந்து மோதுனான். பெனால்ட்டி நினைக்கிறீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டெக்ஸ்ட் புக் பெனால்டி ப்ரோ. டிஃபெண்டர் டென்ட் கெட் த பால், ஹி காட் ஒன்லி த மேன். ஸோ டெக்ஸ்ட் புக் படி பார்த்தா இட்ஸ் அ பெனால்டி. யா. பட் அவன் சைட்லேயே இல்லை டீனே வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா யா பாலை பட் வந்து வந்து ஒரு ஒரு வி டச் ஹவ் வேற சீன் தட் பண்ணிடுவான். ஹேப்பன். யா. லைக் பால் வந்து ஒரு ஸ்லைட் மிஸ் கண்ட்ரோல்னால திருப்பி ம். பவுன்ஸ் ஆகும். அதை கிளியர் பண்றப்போ ஹி காட் யாமால். அண்ட் யாமால் வந்து ஹேண்ட் பால் மாதிரி சொன்னாங்க பட் இட்ஸ் நாட் அ ஹேண்ட் பால். ஏன்னா அங்க ஏ, அவன் இட்ஸ் நாட் ஹேண்ட் ஹேண்ட். வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்தா கூட பால் அவன் பாடியில பட்டு அந்த சைடு தான் போயிருக்கும். ஹேண்ட்பால் ஸோ பிரச்சனை கிடையாது. பட் கிளியராக வந்து மோதின மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெனால்ட்டி வின் பண்ணணுமே அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் தான் லைக் டெக்ஸ்ட் புக் படி பார்த்தா இட்ஸ் அ பெனால்டி எதுவும் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் ம். இட்ஸ் தட் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே. யா. பட் அதர் than தட் வந்து ஒரு 2 ரெட் கார்டாச்சும் வாங்கியிருக்கணும் ஃப்ரான்ஸு. ஒலிசே நினைக்கிறேன். ஒலிசே வந்து ராட்ரியை வந்து ஒரு ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங்கில் அதுவும் உண்டு. ஸோ கப்புள் ஆஃப் டெசிஷன்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. பட் ரெஃப்ரிஸ் வந்து இந்த இந்த கேமில் வந்து பெருசாக இது பண்ணல. நான் கார்டே கொடுக்க மாட்டேன்டா, நீங்கள் பாட்டு விளாடுங்கடா அந்த மாதிரி இருந்தாங்க. அட் த ஆமா. எண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் பிட்டர் பில் டு ஸ்வாலோ ஃப்ரான்ஸுக்கு. பாப்பே எல்லாம் மனசு ம். உடஞ்சு போயிருப்பான். யா. ஆமா. தேவர் த மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் இந்த டோர்னமெண்ட் வர. லைக் ம். மொமெண்டம் எல்லாமே அவங்க சைடுல இருந்துச்சு. பட் ஸ்பெயின் ஸ்பாயில் தேர் பார்ட்டி. Yeah, and Pedro Porro, bro, he's having a wonderful tournament. ரைட் பேக்கில் அந்த லிங்க் அப் பண்ணி கோல் போடுறதெல்லாம். அண்ட் ஓல்மோ வந்து அவன் இப்போ என்னன்னா ஸ்பெயினில் வந்து அந்த 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 குபார்சி ஆகட்டும் இல்லை பெட்ரி கேவி ஆகட்டும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அந்த ஒரு மிட்ஃபீல்டில் வந்து கேவிங்கிற பாரு, ஓல்மோ மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அண்ட் ஹீ ஷோயிங் தட் வை ஹீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ப்ரோ. ஆமா. லைக் அந்த பெட்ரோ போட உள்ள கட்டின் பண்ணி அவன்கிட்ட 1-2 யா. செமையா பண்ணுவான் ஓல்மோ. he he put Poro through for the second goal. ம். Poro like very good finish by him. யா. யா. 2-0 முடிஞ்சிருக்கு. ஃப்ரான்ஸ் வந்து தே குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ் டிசர்வ்ட்லி. அண்ட் ஃப்ரான்ஸ் இஸ் கோயிங் டு பிளே த தேர்ட் பிளே ஆஃப் ஸ்பாட்டில் விளையாட போகிறாங்க. செகண்ட் கேமுக்குள்ள வந்துடலாம். இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா. இந்த இந்த சந்திரமுகியில் சொல்லுவான்ல, பார் முழுசா
சவுத் கேட்டா மாறி இருக்கிற தாமஸ் டுச்சலை பார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ. லைக் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். லாஸ்ட் 9 டோர்னமெண்ட்ஸ்ல யூரோஸா இருக்கட்டும், வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இங்கிலாந்து ஹஸ் ரீச்ட் அட்லீஸ்ட் த செமி ஃபைனல்ஸா. ம். ஸோ வந்து லைக் தே ஆர் சோக்கிங். இப்போ வந்து தே ஆர் த சோக்கர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஃபுட்பால். யா 1-0 தே வென்ட் அஹெட். அப்படியும் அந்த லைக் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. எனக்கும் புரியல. ரொம்ப டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன், எல்லாமே யா டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன். கடைசில அவங்க 1-1 ஈக்குவலைஸ் பண்ண கூட அந்த அட்டாக் பண்றதுக்கு அட்டாக்கர்ஸ் இல்ல ஆன் த பிட்ச். யா எனக்கு 2 விஷயம் நான் சொல்றேன் நானு. அர்ஜென்டினாவோட வந்து 2 சிபியுமே வந்து எல்லோ கார்டு வாங்கிட்டானுங்க. ஸோ வந்து ம். அண்ட் யூ ஹவ் டேக்கன் த லீடு 1-0ன்னு லீடு போயிட்டு இருக்கிறப்ப நீ கேமை முடிச்சிருக்கலாம். இன்னொரு கோல் போட்டிருந்தா நீ 2 கோல் போட்டிருந்தாலுமே அர்ஜென்டினா நெவர் கோயிங் டு ஸ்டாப் அட்டாக்கிங் ப்ரோ. நீங்கள் 2-0ன்னு லீடில் இருந்தாலுமே தேர் கோயிங் ஃபார் அந்த அந்த 2-2 ஆக்கிட்டு இல்லை 3-2 ஆக்குற மாதிரி தான் போயிருப்பானுங்க. பட் 1-0ல இருந்துக்கிட்டு நீ வந்து டிஃபென்சிவ் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இட்ஸ் ஜஸ்ட் லைக் இன்வைட்டிங் அர்ஜென்டினா ஃபார் அ வின் அந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே. ஆமா. அண்ட் லைக் இவங்க மெக்சிகோ கூட பண்ண மாதிரி பண்ணிடலாம் நினைச்சிருக்காங்க. பட் மெக்சிகோ டோன்ட் ஹேவ் த குவாலிட்டி ஆஃப் அர்ஜென்டினா. அண்ட் ம். மெக்சிகோ டோன்ட் ஹேவ் லியோனல் மெஸ்ஸி. யா லியோனல் மெஸ்ஸி தான் எண்ட் ஆஃப் த கேம் he stepped up with 2 assists. லைக் செகண்ட் யா அசிஸ்ட்லாம் ரைட் ஃபுட்ல பிரில்லியன்ட். நான் மெஸ்ஸி ரைட் ஃபுட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ம். ஸோ இட் வாஸ் அ வெரி குட். ஒரு பால் கிராஸ் பண்ணா அண்ட் மார்டினேஸ் திருப்பி அகெயின் லாஸ்டா இறக்கி விட்டு கோல்ஸா அடிக்கிறான். He யா has come in clutch for Argentina this tournament. அண்ட் நான் ஆக்சுவலா நான் நினைச்சேன் லைக் அவங்க ஃபுல் டிஃபென்ஸா இங்கிலாந்து போனாங்களா ஃபுல்லா நினைச்சேன் லைக் ஏன் பின்னாடி பாத்தீங்கன்னா 5 at the பேக் போயிட்டாங்க. ம். 5 at the பேக் போயிட்டு டான்பர்ன் எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. நான் நினைச்சேன் லைக் இப்படி டிஃபென்சிவா ஆடியும் லைக் அர்ஜென்டினா were able to create some half chances. ம். அந்த என்சோ பெர்னாண்டஸ் லாங் ஷாட்லாம் அடிப்பான். மத்தவங்க எல்லாம் லாங் ஷாட் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைக் கொஞ்சம் கொஞ்சம் லைக் டீசென்ட் சான்சஸ் கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சு அர்ஜென்டினாக்கு. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள். நான் ம். நினைச்ச மாதிரியே அர்ஜென்டினா ஸ்கோர் த ஈக்குவலைசர் அண்ட் தே கேம் பேக் இன் த மேட்ச். அண்ட் சரி நீ டிஃபென்சிவாக தான் போற. 2வது பாயிண்ட் வந்து எங்கே போச்சு மார்க்கிங் எங்கே போச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் கோல் ம். என்சோக்கெல்லாம் அவ்வளோ ஸ்பேஸ் விட்றான் ப்ரோ. அவன் ஃப்ரீயாக பார்த்து நின்றுட்டு ஓகேடா நான் இந்த ஷாட் எடுக்க போகிறேன் கோல் போக போகுதுங்கிற மாதிரி ஃப்ரீயாக எடுக்கிறான். நீ பிளாக் தான் ம். பண்ற அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி பிளாக் பண்ண பண்ண வேண்டியது தானே. அது என்னன்னு தெரியல. 2வது பாயிண்ட் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து டுச்சல் வந்து டிஃபென்சிவாக தான் போயிருக்கான். எப்போ எல்லா கேமும் டிஃபென்சிவாக தான் போயிருக்கான். பனாமா கானாவோடே டிஃபென்சிவாக தான் போயிருக்கான். ஆமா. டீம் டீம் ஸ்குவாட்ல வந்து சாக்கா இருக்கான், கார்டன் இருக்கான். அவனை தவிர வந்து மெடுவேக்கே யூஸ் பண்ணல, ஒழுங்காக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு 2 3 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் கூட நான் பார்த்து வச்சேன். எனக்கு மறந்துருச்சு பிளேயர் நேம்ஸ் எல்லாம். அவங்க அந்த அட்டாக்கிங் ஸ்குவாடை வந்து யூஸே பண்ணல அவன். ம். ஆமா. லைக் அட்டாக்கிங் அவ்வளோ டேலண்ட் இருந்தும் லைக் ஹி டிட்ன்ட் டூ எனிதிங். எல்லா ம். ஹோல் டோர்னமெண்ட்டு 1-0 அந்த மாதிரி லைட்டா சம் கம்பேக்ஸ் ஹியர் அண்ட் தேர் அவ்வளோதான். ஸோ நார்வே கூட ஐ திங்க் அந்த ஹாலாண்ட் கோல் அடிச்சிருந்தா இங்கிலாந்து wouldn't have come back அந்த மேட்ச்லயே they would have been யா eliminated. பட் வந்து they got through that match, but I think the luck ran out for England. யா டு ப்ரோ நேம் சம் ஆக்சுவலா கேம் வாஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். 1-0 எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் விங்கர்ஸ் ஃப்ரெஷ் விங்கர்ஸ் ராஷ்வர்ட்லாம் இறக்கி விட்டா ரைட் சைடில் கரெக்ட் அட்டாக் பண்ணவே யோசிச்சிருப்பான் அவன் ரைட் பேக். கரெக்ட் ஸோ அந்த சரி மான்டியால்னு ஒருத்தவனை இறக்கி விடுவாங்க அர்ஜென்டினா. ம் அவன் வந்து he made a difference when he came on. யா நீங்கள் ம். சொன்னீங்க எசேவே இறக்கியிருக்கலாம். எசே இறக்கியிருக்கலாம், இல்லை வேட்கின்ஸ் ம். இறக்கியிருக்கலாம். நீ அட்டாக்கிங் அந்த அந்த டெட் லெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீ ஃப்ரெஷ் லெக்ஸை கொண்டு வரணும், அட்டாக் பண்ணணும்னா நீ வேட்கின்ஸே கொண்டு வரலாம். எதுக்கு வாட்கின்ஸை நம்பவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே அவன் வந்து டிஃபென்சிவாக போய் சரி டிஃபென்ஸ் தான் ஒழுங்காக இருக்கா, அதுவுமே ஒழுங்காக இல்லை. ம். யா ஆமா லைக் கடை ஆக்சுவலா லாஸ்ட் கேம் வந்து ஒர்க் ஆச்சு. டான்பர்ன்லாம் இறக்கி லைக் கிளியரன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணா. ம் பட் இந்த அர்ஜென்டினா டீம்ல எல்லாம் டால் பிளேயர்ஸும் எவனும் இல்ல. எல்லாம் எல்லாம் யா ரொம்ப ஷார்ட் பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. லாஸ்ட்ல அவங்ககிட்ட போய் ஒரு ஹெட்டர்னால தோத்தது இட் வாஸ் பொயட்டிக்கா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். யா யா செம்ம டிசைடிங்காக 2-1 வின் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினா. அண்ட் தேர் கோயிங் ம். ஃபார் தி செகண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபைனல்ஸ் ப்ரோ வேர்ல்ட் கப்பில். அண்ட் அண்ட் 2014க்கு அப்புறம் 3 ஃபைனல் போயிருக்காங்க அர்ஜென்டினா.
Yeah, bro. Like, and I think we should have a small segment on Lionel Messi. யா What a player, bro. Goat of the game தான் சொல்லணும். கண்டிப்பா. This age, back last World Cup final ஜெயிச்சுட்டு another World Cup final and ம். is on precipice of greatness. If he wins back to back now, he will go down as GOAT of football. யா யா ஸோ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? ஸ்பெயின் அர்ஜென்டினா மேட்ச் எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி நம்ம தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃபும் நம்ம பேசிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஸ்பெயின் அர்ஜென்டினா இது வந்து ஒரு டாக்டிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஐ திங்க் ஸ்பெயின் வில் ஹாவ் த கம்ப்ளீட் ம். பொசிஷன் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கிலாந்து மாதிரி ஆஃப்டர் டேக்கிங் த லீட் வந்து தே ஷுடன் ஃபால் சிட் பேக் பேக். டு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர். யா ஸோ அவங்க இன்னும் அவங்க கேம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி ஆடினாங்கன்னா ஐ திங்க் ஸ்பெயின் ஹேவ் அ வெரி வெரி குட் சான்ஸ் டு வின். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து அவங்க யூரோ ஜெயிச்சப்போ தே ஒன் த வேர்ல்ட் கப். கரெக்ட் ஞாபகம் இருந்தா இந்த சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப் அவங்க கரெக்ட். ஜெயிச்சது. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ திங்க் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். They won the European Cup. யா Now they're on precipice of winning the World Cup as well. யா And I think they'll actually do it. யா எனக்குமே ஸ்பெயின் பற்றி தான் எனக்குமே இருக்கு. ஏன்னா டிசர்விங் டீம் ஃப்ரான்ஸுக்கு அடுத்து டிசர்வ் டீம் தான் ஸ்பெயின் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. Mm, பட் அட் த சேம் டைம் அர்ஜென்டினாவும் குறைஞ்சு மதிப்பிட முடியாது. ஸோ வி ஹவ் சீன் தட் mm. அவங்கள்ட்ட நெவர் சே டை ஆட்டிடியூட் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து கடைசியில் கொண்டு போய் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸில் அந்த எனர்ஜி எங்கேருந்து தான் வரும்னு தெரியல அவங்களுக்கு. Mm. பட் தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் பிளேயிங் இங்கிலாண்டு. ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெஷ் லெக்ஸு பெஞ்ச்லேருந்து எடுத்து போட்டு விளாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ. இப்போ எலிமினேட் ஆயிட்டு இப்போ இறக்கிடுவான் டூச்சல், ஆலி ம் வாட்கின்ஸ், எசே எல்லாத்தையும் அந்த மாதிரி கொஞ்சம் பெஞ்ச் பிளேயர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த மேட்ச். ம் சேம் ஃபார் ஃப்ரான்ஸ் அஸ் வெல். யூ வில் சி சம் பெஞ்ச் பிளேயர்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் டீம்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க தேர்ட் பிளேஸ். ம் சும்மா லைக் அந்த பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஃபேன்ஸ் வருவாங்க ஸ்டேடியமுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும் தான் இருக்கும் போகும். அந்த மாதிரி தான் போகும் மேட்ச். ஸோ யா திங்க் இட் வில் பி ஜஸ்ட் ரொட்டேஷன் பண்ணி நார்மல் என்ஜாயபிள் கேமாக தான் இருக்கும். யா யா மக்களே, நம்ம வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு ம். மேட்ச் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் நம்ம. அண்ட் கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக நம்ம டக்குன்னு முடிக்கிற தோணுது நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஃபைனல்ஸ் அண்ட் யா லைக் பண்ணி நீங்கள் இஃப் யூ சீன் அவர் ப்ரீவியஸ் வீடியோஸ் நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ம் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா தான் ஃபைனல்னு. ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு. எப்படி மேபி லக்குன்னு சொல்லலாம், ஒரு யா நாலேஜ்னு சொல்லலாம். பார்ப்போம். லைக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் ப்ரெடிக்ஷன் பற்றி. அந்த வீடியோவும் நீங்கள் ஹேவ் அ லுக் மக்களே. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ம். வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழே நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நாங்கள். அதுவும் பாருங்கள். நாங்கள் கரெக்டாக வந்து ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து சில மேட்சஸ் எல்லாம் நம்ம 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 ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த மேட்ச் ஃபிக்ஸ்டர்ஸும் வந்துச்சு. பிரேசில் வர்சஸ் இங்கிலாண்டு, சாரி நார்வே வர்சஸ் பிரேசில், அந்த ம். எல்லாமே வந்துச்சு. ஸோ யா வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சொன்ன மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. யார் ஜெயிப்பானுங்க, ஸ்பெயின் ஜெயிப்பாங்களா இல்லைன்னா அர்ஜென்டினா ஜெயிப்பாங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் அந்த யமால் கோல் வந்து அது பெனால்ட்டி டிசர்வ்டா இல்லை நாட் டிசர்வ்டா, அதுவுமே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வியூஸையும் நான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். பட் அன்டில் தென் see you மக்களே, பாய்.